திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 16ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். அக்கம்பக்கத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். குழந்தைகள் முயற்சி வெற்றிகரமாக இருக்கும். தாய் உறவினர்கள், தாய் வழி உறவினர்கள், தாயார் என்ற ஆதரவு எல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் புதிய வித்தைகளை பூர்த்தி வெற்றி காண்பீர்கள். அதில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். தொழில் பொறுத்தவரையில் சில பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டுத் தொழில், புதிய கூட்டாளிகள் என்று எல்லாம் இன்று அறிமுகம் ஆவார்கள். நண்பர்களால் உங்களுடைய வெற்றிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். தெளிவான திட்டங்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்களை துரிதமாக முடித்து இன்று வருமானத்தை பார்க்க வேண்டிய நாளாக இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் மனமறிந்து நடக்கக்கூடியதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆகவே அவரோட வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பணவரவு தனவரவு உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகிறது. அரசு விஷயங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவதால் இன்று அதை தைரியமாக செய்யுங்கள். சகோதர நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் மாத்திரமே வேலையில் வரக்கூடிய அழுத்தங்கள், பணி சுமையை எல்லாம் தவிர்க்க முடியும். எதிர்ப்புகளையும் சமாளிக்க முடியும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு சில செலவுகளை எடுத்து விடுவார்கள். அதை சுபவரியமாக மாற்றினால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். மிதுனம். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான எல்லா வழிகளையும் நீங்கள் செய்வீர்கள். உங்கள் பேச்சில் தனித்துவம் ஏற்படும். குடும்பத்தில் புதியவர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் திட்டங்கள், திறமைகள் செயல்படுத்துவதில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். பெண் உறவினர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள், சகோதரர்கள் உதவி செய்வார்கள். துரிதமாக செயல்பட்டு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் அடையக்கூடிய அந்த வேகத்தை பார்க்கும்பொழுது உங்கள் விருப்பத்திற்கு மேல் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விருப்பம் இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரிய வரும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அந்நியர்களால் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பயணங்களால் லாபங்கள் உண்டாகும். தொழிலில் தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். அவர்களால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துப்பாடும் இல்லை. கடகம். புதிய சிந்தனை பிறக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். குடும்ப அங்கத்தினரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமைக்கு சில சோதனைகள் வரும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. உறவினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் சில பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை இன்று தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். செல்வாக்கு உயரும். உங்கள் பேச்சை கேட்டு எல்லோரும் உங்கள் வழிகாட்டுதன்படி எல்லோரும் நடப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிம்மம். தேவையற்ற திட்டங்கள், திறமைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு இன்று செய்யக்கூடிய வேலைகளில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. குடும்பத்தில் அதிகாரப்போக்கு கண்டிப்பை தவிர்த்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த திட்டங்களை எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தாய் வழி உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் திட்டங்கள், திறமைகள் நிறைவேற சில தடங்கல்கள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சிக்கு தெரிகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு வித்தியாசமாக செயல்பட்டு உங்கள் மனதை மகிழ்ச்சி அடைய செய்வார்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். கன்னி. நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றியடையும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் பேச்சுக்கு கேட்டு நடப்பார்கள்.
லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். சகோதரர்கள் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. பயணத்தில் அலைச்சல்களும் அழுத்தங்களும் அதிகரிக்கும். தொழிலில் நண்பர்களால் ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருப்பதால் இன்று உங்களுக்கு மனம் ஒரு சஞ்சலமாகவே இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலரும் நினைவுகளாக பழைய விஷயங்களை பேசி உங்களை மகிழ்விப்பவர் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஆகவே அவர்களுடன் நினைவுகளை பகிர்ந்து இந்த நாளை இனிய நாளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். துலாம், நீண்ட நாட்களாக உதாசீனப்படுத்தி கொண்டிருந்த செயல்களை எல்லாம் தொழில்களை செய்து தொழிலை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வீர்கள். தொழிலில் அழுத்தங்கள் வேலை சுமை கூறினாலும் வெற்றி இறுதி உங்களுக்கே என்பதால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் சுகமாகவே அதை அனுபவித்து செய்வீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். குடும்ப அங்கத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். சித்தப்பாவின் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது. விருச்சிகம், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடித்து அதனால் உங்களுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதனால் உங்கள் ஆளுமை திறமை நிர்வாகத் திறமைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். பெண்களால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் உண்டாகும். இருந்தாலும் அதற்காக சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். துரிதமாக செயல்படாமல் அசட்டு துணிச்சலாக செயல்படாமல் நிதானமாக செய்யும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியும் வருமானத்தையும் பெற்றுத்தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து ஒரு சாதனையை குறித்து ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவீங்க. குழந்தைகளை பொறுத்தவரையில் கருத்தும் கண்காணிப்பும் அவர்களுக்கு சில வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. அதை செய்து கொடுத்தால் அவர்களுடைய வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு லாப வருமானங்களை அதிகரித்து கொடுக்க அவர் உறுதுணையாக இருப்பார். இருந்தாலும் சில குறுக்கு வழிகளை கையாளாமல் நேர்மை வழியில் செய்து கழிந்தால் அந்த வருமானத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தனுசு, நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வீண் எதிர்ப்புகளையும் மறைமுக விமர்சனங்களையும் பெற்றுத்தரும். ஆகவே அதை கவனம் செலுத்த வேண்டும். இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை மரியாதைக்கு உரியதாக மாறும். பெண்கள் பண லாபங்கள் எல்லாம் தொழிலில் நன்றாக இருக்கும். பெண்கள் உதவியால் சில காரியங்களை சாதித்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மருத்துவ செலவுகள் கூடும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை தரும். தெளிவான திட்டங்கள் மூலம் குழந்தைகளின் செயல்பாட்டால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். மகரம், தெளிவாக திட்டமிட்டு மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை நண்பர்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள், புதிய கூட்டுத் தொழில்கள், புதிய கூட்டாளிகள் என்று புதியவற்றை புகுத்தி தொழில் நல்ல வெற்றியை காணப்போகிறீர்கள். நீங்கள் அதனால் வேலையில் சில அழுத்தங்கள் ஏற்படலாம், சுமைகள் கூடலாம். இருந்தாலும் இறுதியில் லாபத்திற்கே என்பதால் அதையெல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும். குறுகிய தூர பயணங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள் எல்லாம் வெற்றியை தரும். குழந்தைகளிடம் சில விரக்தியான செயல்பாடுகள் காண்பதால் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் இப்பொழுது தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் அவர் உங்களுக்கு இந்த நாளைக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நபராகவே இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். கும்பம், தொழிலில் சில மாற்றங்களை செய்து அதனால் சில பணி சுமை வேலையில் அழுத்தங்கள் எல்லாம் பெறுவீர்கள். ஆனாலும் செல்வாக்கு, ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை, அதிகாரி ஆதரவு இவற்றால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு அது வெற்றிகரமாக உதவுவார்கள்.
அனுபவஸ்தர்கள் மூத்தவர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. சகோதர நண்பர்களுடன் சில பயணங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பக்குவாதத்தை தவிர்த்தால் தற்காலிக பிரிவுகளை தவிர்க்கலாம். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம், நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் திறமைகள் மூலமும் நீங்கள் என்று செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். சகோதர நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தரும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சகோதரர்கள் நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவர்கள் வீண் விமர்சனங்கள் வீண் பழிகளை சொல்லக்கூடிய நிலையில் அதை புறந்தள்ளிவிட்டு மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் உங்கள் வேலையில் கவனத்தை செலுத்தினாலே நன்றாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரை அவருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு மன உறுத்தலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்திற்கு அது அவசியம் என்பதால் அதை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன். வாழலுக்கு சொல்வோம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.